வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நாம அன்றாடம் பேசுற சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. இன்னைக்கு கொஞ்சம் இலகுவான வார்த்தைகளோட நம்ம ஆரம்பிக்கலாம். அவரது, ஹிஸ் அப்படிம்போம். அவரை, ஹிம் அப்படிம்போம். அவர்னா ஹி. ஸோ அவர்னா ஹி, அவரை இல்லாட்டினா அவரிடம், அவருக்கு, இது எல்லாமே ஹிம். அவருடைய, அது மட்டும்தான் ஹிஸ். ஸோ அவருடைய வந்து ஹிஸ், அதாவது அவருடையது அவரது, அவரது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அவருடைய, அது வந்து ஹிஸ். மற்ற எல்லாமே வந்து ஹிம் தான். அவரை, அவருக்கு, அவரிடம் எல்லாமே ஹிம் தான். அவர் வந்து ஹி. ஸோ அவரும் அவருடையங்கிற மட்டும்தான், இல்லாட்டினா அவரதுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் மட்டும்தான் மாறி வரும். அது போல தான் வந்து அவர்களுடைய இல்லாட்டினா அவர்களது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து their. அவர்களுக்கு தெம், அவர்களிடம், அதுவும் தெம் தான். அவர்கள் வந்து தே. அது போல தான் வந்து அவளை. ஸோ அவளை, அவளிடம், அவளுக்கு எல்லாமே அவங்க இந்த ஹெர் தான். ஹெர் வந்து பியூட்டிஃபுல் திங் வந்து எல்லா வார்த்தை எக்ஸப்ட் ஃபார் அவள். அவளை தவிர வந்து அவள் மட்டும்தான் ஷீ. மற்ற எல்லாமே வந்து இந்த ஷீ ரிலேட்டடாக உள்ள எல்லாமே வந்து ஹெர் தான் வரும். ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ அவளை, அவளிடம், அவளுக்கு எல்லாமே வந்து ஹெர் தான். அடுத்த வார்த்தை அழகான. அழகான வந்து லவ்லி. அழகு தெரியும் நமக்கு வந்து பியூட்டி, அதுலேருந்து அவங்களுக்கு பியூட்டிஃபுல் எல்லாமே வருது. அழிக்க, அழிக்க வந்து டெஸ்ட்ராய், அழிக்கிறது வந்து டெஸ்ட்ராய். அழிவு, அழிவு வந்து டெஸ்ட்ரக்ஷன், அழிவு வந்து டெஸ்ட்ரக்ஷன். இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக வரும். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்ல, பில்ட் பண்ணுவோம் அப்படி. அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதை ஒன்றும் இல்லாமல் அழிக்கிறது வந்து டெஸ்ட்ரக்ஷன். அழுக்கான, டர்ட்டி. ஸோ டர்ட்டி வந்து அழுக்கான, அழுக்கு வந்து டர்ட், டர்ட். அழுத்தம், ப்ரெஷர். அது மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, இல்லை அட்மாஸ்பேரிக் ப்ரெஷராக இருந்தாலும் சரி வந்து என்னது குறைந்த காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம மெட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஸோ அந்த அழுத்தம் வந்து அதுவும் ப்ரெஷர் தான். இல்லை நமக்கு ப்ரெஷர் ஏறிட்டே போகுதுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் ப்ரெஷர் தான். நம்ம பிளட் ப்ரெஷர்ல அதுவும் ப்ரெஷர் தான். அது அழுத்தம் தான். அழுத்து, அது வந்து ஸ்குவீஸ். இப்போ நம்ம வந்து கையில் ஒரு பாலை கொடுத்துட்டு நல்லா அமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா உங்களுக்கு ரொம்ப பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. டெய்லி இதை கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அழை, அடுத்த வார்த்தை இன்வைட். ஸோ அதுலேருந்து தான் இன்விடேஷன் அப்படிங்கிறதுலாம் வருது. அழை. அழைப்பு, அழைப்பு வந்து கால். அளவிடு, மெஷர், மெஷர் பண்ணுறது வந்து அளவிடு. அதே இது வந்து அளவீடு வந்து மெஷர்மெண்ட். ஸோ அளவீடு வந்து மெஷர், அளவீடு வந்து மெஷர்மெண்ட். அளவுகோல், அளவுகோல் வந்து மெஷர் பண்ணுறது வந்து அளவுகோல், அது வந்து ஸ்கேல். கடைசி வார்த்தை அறிகுறி, இண்டிகேஷன். அறிகுறி வந்து இண்டிகேஷன். அடுத்த வார்த்தை அரிதாக, எப்போவாதுன்னு சொல்லுவோம்ல, அதான் எப்போவாது. ஹார்ட்லி, ஹார்ட்லி. ஸோ ஹார்ட்லி, அரிதாகவே, அதாவது எப்போ அகெயின் சேம் மீனிங் தான். அரிதாகவே வந்து பேர்லி இல்லாட்டினா ஹார்ட்லின்னு சொல்லலாம். ஸோ பேர்லி, அரிதாகவேங்க வந்து பேர்லி. அரிதான, ரேர். அரிதான வந்து ரேர். ஸோ இட்ஸ் அ ரேர் ஜெம். அது அது வந்து நமக்கு எல்லார் கையிலையும் அது கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லுவோம்ல, ரேர். இல்லாட்டினா ஒரு ரேர் அக்கரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து குறிஞ்சி பூக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்பமாவும் நடக்கக்கூடிய ஒன்று வந்து ரேர் அப்படின்னு சொல்லுறது வந்து.
அடுத்த வார்த்தை அருகில், நியர். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லுறது நியர் த பஸ் ஸ்டாண்ட் அப்படிம்போம். நியர் த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நியர், அருகில். அதே தான் அருகே, அடுத்தடுத்து இருக்கிறது வந்து டிசைடு. ஸோ அடுத்தடுத்து இருக்கிறது வந்து டிசைடு. அருகே அப்படிங்கிறது வந்து டிசைடு அப்படிம்போம். நமக்கு வந்து மியூசியம் தான் நமக்கு தெரியும், அருங்காட்சியகத்தை தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அருங்காட்சியகம் வந்து தமிழில், அதுக்கு வந்து ஆங்கிலம் வந்து மியூசியம். ஸோ எது தெரியலனாலும் நம்ம அதை இப்போ புரிஞ்சுக்கலாம். அருங்காட்சியகம், மியூசியம். அருமை அப்படின்னு சிறப்பு அப்படின்னு சொல்லணும்ல, அப்போ வந்து சூப்பர்ப் அப்படிம்போம். நம்ம வந்து நார்மலாக இந்த வார்த்தையை வந்து சூப்பர்னு சொல்லுவோம், அதை வந்து சூப்பர்ப்னு இனிமேல் சொல்லுவோம், கொஞ்சம் பீச் சேர்த்து சூப்பர்ப் அப்படிம்போம். வந்து அர்ப்பணிக்கிறது வந்து டிவோட். சில பேர் அவங்களோட லைஃப்பை வந்து சொசைட்டிக்காக, நம்மளோட சமூகத்துக்காக வந்து அர்ப்பணிப்பாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அ நோபல் திங். அது வந்து டிவோட், அதான் அர்ப்பணி. அதுலேருந்து அவங்களுக்கு டிவோஷன் வரும். அர்ப்பணிப்பு, இது வந்து கமிட்மெண்ட். ஸோ தே ஆர் கமிட்டட் டு தட் காஸ். அந்த இதுக்கு நல்ல அவங்க வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோஷியல் சர்வீஸ் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. இல்லாட்டினா நான் வந்து ஆர்மியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவேன், ஆர்மிக்கு போகிறேன், நம்ம நாட்டுக்காக நான் போரில் பேசிக்கலி ஆர்மிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இந்த அர்ப்பணிப்பு. அவங்களோட வாழ்க்கையே வந்து அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட். ஸோ கமிட் பண்ணுறது பேசிக்கலி. அடுத்த வார்த்தை அறிகுறி. அறிகுறி வந்து இண்டிகேஷன். ஸோ இண்டிகேஷன், ஸோ அதான் அறிகுறி. ஸோ அவன் வந்து நல்ல பெரிய ஆளாக வருவாங்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லணும்ல, அதான் வந்து இண்டிகேஷன். அறிக்கை, ரிப்போர்ட். வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம், வெதர் ரிப்போர்ட் அப்படின்போம். ஸோ அதான் வந்து அறிக்கை. அறிஞர், ஸ்காலர். ஸோ அவன் வந்து நல்லா படித்தவன், பிஹெச்டி படிச்சிருக்கான், எம்ஃபில் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரிய ஸ்காலர் அப்படின்பாங்க. அறிமுகப்படுத்து, இன்ட்ரடியூஸ். நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். அறிமுகம் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ தட் வேர்ட் டசன்ட் நீட் எனி இன்ட்ரோடக்ஷன், ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு வார்த்தை. அறிய வந்து லேர்ன், அறிகிறது வந்து லேர்ன். அதுலேருந்து அவங்களுக்கு லேர்னிங், லேர்னிங் டிசேபிலிட்டி எல்லாமே வருது. அறியாமை, அறியாமை வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம சொல்லணும்னா வந்து டார்க்னஸ், இல்லாட்டினா இக்னரன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் அறியாமையை வந்து. அது வந்து ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் சேயிங் இஸ் டார்க்னஸ். ஸோ அறியாமையை வந்து நம்ம இக்னரன்ஸ்னே சொல்லுவோம், இக்னரன்ஸ். அறிவாற்றல், அறிவாற்றல் வந்து இட் இஸ் அ சென்ஸ். அறிவாற்றல் வந்து காக்னிட்டிவ். நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து நாலேஜ் அப்படிம்போம் அறிவாற்றலை வந்து. அதே ஒரு ஸ்டெப்பு நம்ம மேலே போனோம்னா லைக் காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அறிவிக்கிறது வந்து அனௌன்ஸ், அனௌன்ஸ். அறிவிக்கிறோம் இல்லைன்னா அறிவிக்கின்றன அப்படின்னு சொல்லும் வந்து வி டிக்ளேர் அப்படின்னு சொல்லுவோம்ல, டிக்ளேர் தான் அறிவிக்கிறது வந்து டிக்ளேர். அறிவிப்பு வந்து நோட்டீஸ், அறிவிப்பு. நோட்டீஸ், ஐ எம் கிவிங் யூ நோட்டீஸ் ஆர் யூ ஆர் ஆன் நோட்டீஸ். இல்லைன்னா ஹீ இஸ் இன் லைக் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து அறிவிப்பு, அதான் நோட்டீஸ். ஸோ அழகு வந்து யூனிட் ஆர் யூனிட் ஆஃப் மெஷர்ன்னு சொல்லுவோம். அதாவது இன்ச்சு, மீட்டர் அப்படிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து யூனிட் ஆர் யூனிட் ஆஃப் மெஷர் அப்படிம்போம். நம்ம அலமாரி அப்படின்னு சொல்லுவோம், அது ஐ பிலீவ் லைக் இட் கேம் ஃப்ரம் அல்மேரா, அதுலேருந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அலமாரி வந்து ஷெல்ஃப்னு நம்ம சொல்லலாம், இல்லாட்டினா அல்மேரானே நம்ம சொல்லலாம். ஷெல்ஃப் இல்லாட்டினா அல்மேரான்னு சொல்லலாம். அலறல், அப்படியே சத்தம் போட்டு பண்ணுறது வந்து ஸ்க்ரீம். ஏதாவது திடீர்னு தூக்கத்தில் கெட்ட கனவு வந்துன்னா அலறுவோம்ல, அது வந்து ஸ்க்ரீம், ரொம்ப சத்தம் போடுறது. நமக்கு அடுத்த வார்த்தை பரிச்சயமான ஒன்று தான். அலுவலகம் வந்து ஆஃபீஸ். ஸோ ஆஃபீஸில் இருந்தால் வந்து அஃபிஷியல் பிஸ்னஸ் அப்படிலாம் வரும். ஆஃபீஸ் விசிட் இல்லாட்டினா அஃபிஷியல், அது எல்லாமே வந்து ஆஃபீஸ்லேருந்து தான் வரும். ஸோ அலை வந்து வேவ், வேவ்ங்கிறது வந்து நம்ம கடலில் உள்ள வேவ், அதான் வேவ்.
அலையுங்கள் அது வந்து வாண்டரிங், அங்கங்கேயும் திரிஞ்சு அலையிறதுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து வாண்டரிங். வாண்டரிங் அதான் வாண்டர், அதான் வாண்டர். அதுல இருந்தா வந்து நிறைய நீங்க வெப்சைட் பார்த்துருப்பீங்க, வாண்டர்லஸ்ட் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து வாண்டர். இது இல்லை அல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, இது இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து நாட். பேசிக்கலி ஏதாவது நம்ம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு இல்லைன்னு சொல்றது வந்து நாட். இல்லை அல்லது, இது இல்லாட்டினா அது அப்படின்னு சொல்லோம்ல, அப்போ ஆர். இல்லை பிளாக் ஆர் ஒயிட் அப்படிம்போம்ல, அது வந்து ஆர். அது அல்லது இல்லை, அப்போ நெய்தர் அப்படின்னு சொல்லுவோம், நார் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து, அது வந்து நார். இதுவும் இல்லை அதுவும் இல்லைங்கிற மாதிரி வந்து. ஸோ பேசிக்கலி இது வந்து இன்னொரு நாள் நம்ம அதை டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வந்து. அதாவது ஈதர் ஆர்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று நெய்தர் நார்னு இருக்கு. ஸோ அதை ரெண்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அவசரம் வந்து ஹரி. ஹி வாஸ் இன் அ ஹரி, லைக் ஐ ஆம் இன் அ ஹரி டுடே. ஸோ சீக்கிரம் முடிக்கணுங்கிறது ஐ எம் இன் அ ஹரி. அவசியம் நெசசரிலி. ஸோ அவசியம் வந்து நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது வந்து அவசியம். ஸோ இட்ஸ் அ நெசசிட்டி, அதுலேருந்து வரும். அதுலேருந்து நெசசரிலின்னு சொல்கிறோம்ல, அது கண்டிப்பாக அதை நெசசரிலி ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன், ஐ ஹாவ் டு டேக் மை டைம் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் அ நெசசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அது தேவை, அதான் வந்து அந்த அவசியம். சரி சொந்தங்களே, இன்றைய வீடியோவை இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை ப்ளீஸ் பி சேஃப். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.